மானாமதுரையில் ஆடி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நீரை ஊற்றி உற்சாகமடைந்தனர். மானாமதுரை முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி மாத பொங்கல் திருவிழா மற்றும் முளைப்பாரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் இறுதி நிகழ்வான மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் விழாவை ஊர் மக்கள் ஒன்று கூடி உற்சாகமாக கொண்டாடினர். அரியலூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா இது 154 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. 154 வருஷத்துல காலையில அழகு குத்துவோம், மத்தியானம் பொங்கல் வைப்போம், நைட்டு நிகழ்ச்சி நடத்துவோம். அதே மாதிரி சனிக்கிழமை முளைப்பாரி உற்சவம் நடக்கும். இது 3ஆம் நாள் திருவிழா. 3ஆம் நாள் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டினதுல இருந்து 10ஆம் நாள் திருவிழா. இது இந்த 10ஆம் நாள் திருவிழால மஞ்சள் தண்ணி திருவிழா நடக்கும். இந்த மஞ்சள் தண்ணி திருவிழால வந்து மாமா, மச்சான், அக்கா, மக, கொழுந்தியா எல்லா மேலையும் கூப்பிட்டு வச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. அவங்க நம்ம மேல ஊற்றுவாங்க. மிக சிறப்பாக நடக்கும். சிறுவர்கள், இளைஞர்கள் என தங்களது முறைமாமன் மற்றும் முறைப்பெண்ணை தேடி தேடி மஞ்சள் தண்ணீரை ஊற்றியும் மஞ்சள் பொடியை பூசியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அவர்களுடன் சேர்ந்து முதிய தம்பதியர்களும் தங்களது வயதை மறந்து ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி விளையாடியும் வீதியில் நடனமாடியும் மனமகிழ்ந்தனர். முறைப்பெண்களிடமிருந்து தப்பிச் சென்ற இளைஞர்களை விடாமல் விரட்டி பிடித்த இளம் பெண்கள் அவர்கள் மீது மஞ்சள் தண்ணீரை ஊற்றி அன்பை வெளிப்படுத்தினர். படிப்பு, வேலை என வெளியூர் சென்றவர்களும் தவறாமல் ஆடி பொங்கல் திருவிழாவின் மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் விழாவுக்கு ஊர் திரும்பி விடுவதால் உற்றார் உறவினர்களை ஒன்று சேர்க்கும் மையமாக இந்த திருவிழா திகழ்வதாக ஊர் மக்கள் கூறுகின்றனர். நகரமயமாக்கலின் தீவிரம் மாநிலம் முழுவதும் பரவி வரும் நிலையில் இதுபோன்ற கிராமங்களில் பாரம்பரிய நிகழ்வுகளை மறந்துவிடாமல் ஆண்டுதோறும் கொண்டாடுவது ஊர் ஒற்றுமையையும் உறவுகளையும் வலுப்படுத்துகின்றன. சன் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.